நம்ம இலக்கியாவ ஜெயில்ல போட்ட சந்தோஷத்துல இந்த அஞ்சலியும், இந்த பாரதியும் துள்ளி குதிச்சுட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல நம்ம மகேஷ் என்ட்ரி குடுத்து இந்த அஞ்சலிய மிரட்டுனா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க எல்லாரும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுக்கோங்க. வரப்போற எபிசோட்ல இந்த கேஸ் வந்து வேற விதமா திரும்ப போகுது. அத பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐகானும் தட்டி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அந்த இளநீர்ல மயக்க மருந்த கலந்தது நம்ம ரேவதி அம்மா தான். நம்ம ரேவதி அம்மாவுக்கு வரப்போற எபிசோட்ல தான் விஷயமே வந்து தெரிய வருது. நம்ம இலக்கியவ அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல போட்டிருக்காங்க. இந்த ஒரு காரணத்துக்காக அப்படின்னு மாரி தெரிய வந்து நம்ம ரேவதி அம்மா பயங்கரமா வந்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இந்த பிளான் போட்டது எல்லாமே நம்ம ரேவதி அம்மாவும் நம்ம இலக்கியாவும் சேர்ந்து தான் போட்டாங்க. ஆனா அந்த இளநீர்ல மயக்க மருந்த கலந்தது நம்ம ரேவதி அம்மா தான். இப்போ அந்த இளநீர் கடைக்காரனுக்கு கிடைக்காதனால தான் பதினெக்கு இவ்வளோ பிரச்சனை. ஏன்னா அந்த இளநீர் கடைக்காரன் கிடைச்சா உண்மையிலேயே எனக்கு அந்த இளநீர் கடைக்காரங்கிட்ட நம்ம இலக்கியம் என்ன பேசுனாங்க, எதுக்காக பணம் கொடுத்தாங்க, யார் அந்த இளநீர்ல எனக்கு மயக்க மருந்தை கலந்தது எல்லாமே எனக்கு தெள்ள தெளிவாக வந்து தெரிஞ்சிடும். நம்ம இலக்கியாவும் இதில் ஒரு குற்றவாளி தான். ஆனாலும் எனக்கு உண்மையிலேயே அதில் கலந்தது வந்து நம்ம ரேவதி அம்மா தான்றதால நம்ம ரேவதி அம்மாவை தான் எனக்கு அரெஸ்ட் பண்ணி நம்ம ரேவதி அம்மா மேலே தான் எனக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் வரப்போகிற எபிசோடில் எனக்கு நம்ம கௌதம் சார் எனக்கு இந்த அஞ்சலிக்கிட்டேயோ இந்த பைரவிக்கிட்டேயோ தேவையில்லாமல் கெஞ்சி அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னாக்கா இலக்கியாவை வெளியே கொண்டு வந்துருங்க அப்படின்னு மாதிரி சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இளநீர் கடைக்காரனை கண்டுபிடிச்சி அந்த ஆதாரத்தை கொண்டு வந்தால் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா அந்த ஆதாரத்தை வச்சாலே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரேவதி அம்மாவை பார்த்தீங்கன்னாக்கா தப்பு பண்ணாங்க அப்படின்னு மாதிரி சொன்னாலே இந்த பைரவிக்கும் இந்த அஞ்சலிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஒன்றும் தேவையே இல்லாத மாதிரி வந்து ஆகிடும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரேவதி அம்மா மேலே கேஸ் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, கேஸ் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம இலக்கியாவையும் நம்ம கௌதம் சாரையும் பிரிக்கணுன்றதுக்காக தான் அவங்க வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து சதித்திட்டம் வந்து தீட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் இந்த மாதிரி வந்து நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க. அதே சமயத்தில் இந்த மகேஷ் எப்படா வருவான் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரும் வந்து காத்துட்ருக்கோம். ஏன்னா இந்த அஞ்சலியுடைய போலி கர்ப்பத்துக்கான ஒரு சூப்பரான ஆதாரத்தை பார்த்தீங்கன்னாக்கா அந்த மகேஷ் தான் வந்து வச்சுருக்கான். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா எப்படியாச்சும் நம்ம கௌதம் சார் கிட்ட மட்டும் கிடைச்சாலே போதும், நம்ம இலக்கியவை ஒரு செகண்டில் வந்து வெளியே கொண்டு வந்துடலாம். இந்த இடத்துல நம்ம கௌதம் சாருக்கு இந்த மகேஷ் வந்து ஹெல்ப் பண்ணி அந்த வீடியோவை மட்டும் நம்ம கௌதம் சார் கிட்ட கொடுத்தா போதும். நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கன்னாக்கா அதை வச்சு இந்த அஞ்சலியை ஆட்டி படைச்சிடலாம் அப்படின்னே வந்து சொல்லணும். அந்த வீடியோவை மட்டும் போலீஸ்கிட்டையும் நம்ம கார்த்திகிட்டையும் காட்டினாலே போதும், நம்ம இலக்கியாவை அடுத்த செகண்டே ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வந்துடலாம். நம்ம மகேஷ் பார்த்தீங்கன்னாக்கா பணம் எவ்வளோ வேணாலும் இப்போதைக்கு நம்ம கௌதம் சார் நம்ம இலக்கியாவுக்காக கண்டிப்பாக வந்து கொடுத்துருவாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பணத்துக்காக கூட நம்ம கௌதம் சார்கிட்ட வந்து உண்மையை சொல்லி அந்த வீடியோவை மட்டும் நம்ம கௌதம் சார்கிட்ட கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு மறைக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க. மகேஷ் வரணும் அப்படின்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க அப்படின்னு மறைக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க. நம்ம மகேஷ் வரணும், இந்த அஞ்சலி பற்றின வீடியோவை நம்ம கௌதம் சார்கிட்ட கொடுக்கணும். நம்ம கௌதம் சார் அந்த வீடியோவை கோர்ட்லேயோ இல்லை இந்த நம்ம கார்த்திகிட்டேயோ காட்டணும். இந்த அஞ்சலியோடைய போலி கர்ப்பம் வெளியே தெரிய வந்து கர்ப்பமே இல்லாதவனுக்கு மயக்க மருந்து கொடுத்தா கருவை கலைச்சான் அப்படின்ற மாதிரி பொய் கேஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கார்த்திகை பையனுக்கு இந்த அஞ்சலியை அடித்து விட்டு வெளியே துரத்தணும். இப்படியெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் ஆசைப்படுறோம். ஆனால் இந்த டேரக்டர் கடைசி வரைக்கும் நம்ம இலக்கியாவை அடின்னு அடித்து நம்ம இலக்கியாவை பையனுக்கு தொடர்ந்து பையனுக்கு அசிங்கப்படுத்திட்டே இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.